different types of corners we discussed: musical corner, measurement corner, reading corner, fine motor corner. So you're all aware of all these corners, and now you know n number of activities to be kept in this corner and how to make the students to reach this corner for their education. And today I'm going to discuss about a very important topic: interest. The word interest plays a vital role in our life as well as in students' life. Without interest, whatever we do, we will not get the 100% result. So, though the teachers are given a good pay and you've selected the teaching as your profession, without interest, you cannot be as a successful teacher. Same way, when you take the students, you have to create interest in students to learn, or else it will become a difficult task to make the students learn. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லா பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்றது, மேம் சாயங்காலத்துல ஹோம்ஒர்க் பண்ணவே மாட்டேன்றான் குழந்தை, என்ன சொல்லி கொடுத்தாலும் படிக்க மாட்டேன்றான், எப்பவுமே விளையாடணும்னு ஆசைப்படுறான். You know why? It's because the child is lacking in interest. அதையும் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சா அந்த குழந்தை படிக்குமே தவிர இட் இஸ் அ மேனுவல் ஒர்க் மாதிரி ஆயிடும். Nothing is going to get into the head of the children. So how can we create interest for learning? உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஐடியா இருக்கா? I want the teachers to share few ideas how to create interest in learning. உங்க எல்லாருக்குமே minimum 6 to 7 years or 8 years experience இருக்கும் as teachers, because this is more of a brainstorming session. I want you all to think and reply to me. ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கணும்னா as a teacher நீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க உங்க கிளாஸ் ரூம்ல? என்ன ஐடியாஸ், என்ன உங்களுக்கு தாட்ஸ் இருக்கு? I want you to come out with different answers. Ma'am, hello. சொல்லுங்கம்மா. அருள் செல்வி. எஸ் மேம். நம்ம வந்து வார்ம் அப் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் லெசன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி. ஓகே. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா அவன் லேர்ன் பண்றதுக்கு இருக்கும். அது ரிலேட்டட், அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா, அந்த அதாவது அந்த லெசன் ரிலேட்டடா இருக்கணும் அந்த வார்ம் அப் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. நம்ம ஏதாவது கேம்ஸ், சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி பண்ணலாம். ஓகே. பிக்சர் காமிக்கலாம். பிக்சர் வச்சு இது கிளாஸ் இது பண்ணலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வருவாங்க பிள்ளைங்க. பிக்சருக்கு என்ன சொல்லுங்க ராணி மேம்? பிக்சருக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க டீச்சிங் லாங்குவேஜ்ல? டீச்சிங் எய்ட்ஸ் மேம். டீச்சிங் என்றது டீச்சிங் எய்ட்ஸ்ன்றது ஒரு பொதுவான பெயர். Everything is a teaching aid. Picture flashcards. Flashcards. Teachers, you have to use the word flashcard. Flashcard is the best resource for the teacher. Okay, tell me next. Very good. Flashcard, warm up exercises, games. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டா அவங்களுக்கு மாறணும். மேம் இப்போ சொல்லுங்க. முதல்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா நம்ம கிளாஸ் ரூம்ல ஃப்ரெண்டா மாறணும். போன உடனே வெரி குட். அவங்க என்ன எதிர்பார்க்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லணும் மேடம். அவங்க எந்த லெவல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வகையான இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஃப்ரூட்ஸ் பத்தி நடத்துறோம்னா ஒரிஜினலாவே ஃப்ரூட்ஸை கொண்டு போய் அதை வச்சு கிளாஸ் எடுத்தா பிள்ளைங்க நல்லா இன்ட்ரெஸ்டா வருவாங்க. ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ். வெரி குட், வெரி குட். நம்ம சின்ன பிள்ளைங்க தானே, நம்ம இந்த ஆப்பிள்னா ஆப்பிள் மாதிரி, பொமக்ரேனேட்னா பொமக்ரேனேட், நேச்சர் திங்ஸை கொண்டு போனா அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் மேம். ஓகே, வெரி குட். அப்புறம் மேம் ஐ அம் ராணி மேம். ஐ அம் ராணி. சொல்லுங்க ராணி மேம். மேம் முதல்ல வந்து இப்போ 34 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதுல நானும் ஒரு ஸ்டூடெண்டா முதல்ல அவங்க லெவலுக்கு இறங்கணும். ஓகேமா. அவன மாதிரியே நம்ம ஆக்ட் பண்ணி அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியா டச் பண்ணணும். முதல்ல கைஃபை பண்ணணும். டிஃப்ரெண்ட் இதுல நம்ம இது பண்ணணும். அந்த இதை கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டு, பட்லு, டோரா, பூஜி, இந்த மாதிரி அவங்களுக்கு
ஒரு கேரக்டரா மாறி அதுக்கப்புறம் ஓகே மேம் ஐ எம் முருகேஸ்வரி மேம். சொல்லுங்க முருகேஸ்வரி, டெல் மீ மேம். மேம் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டோரி இந்த ஒரு ரைம்ஸே சொல்லி கொடுக்கணும்னா எலிஃபெண்ட்டை பத்தி சொன்னா நம்மளே எலிஃபெண்ட் மாதிரி கை கால்லாம் அப்படி வச்சு அசைவு வச்சு சொல்லி கொடுத்தோம்னா பிள்ளைங்க இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. வெரி குட் வெரி குட். சரி, இப்போ சொல்லுங்க, நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் all of you have discussed with me. Now let me know what all you told. Are you following that in your classrooms every day? Yes ma'am, we have followed. You are following. Okay. அப்போ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி எடுக்கிற ஒரு ஸ்கூல்ல 100% ரிசல்ட் கிளாஸ் 5லயோ கிளாஸ் 6லயோ இருக்கணும். Now your students should be able to read everything, write everything, communicate well, they have to speak well, everything should be done. அப்போ அந்த ரிசல்ட் இருக்கா இல்லையா? இவ்ளோ அழகா பாடம் எடுத்து உங்ககிட்ட இருந்து பாடம் படிச்ச அந்த குழந்தைங்களுடைய ரிசல்ட், எண்ட் ரிசல்ட், what is the evaluation part, what you have evaluated, how you have evaluated the students, result என்ன? இப்போ உங்க குழந்தைங்க அழகா புரிஞ்சுக்கிட்டாங்களா? 100% ரிசல்ட் கொடுக்குறாங்களா? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லையா? என் பையன் நல்லா படிக்கிறான் மேம், திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல், என் பையன் 100 மார்க்ஸ் எடுக்கிறா. இப்போ உங்க ஸ்டூடெண்ட்ஸ கூட்டிட்டு வந்து சென்னையில மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்பீட் பண்ணா will they get the first position? அந்த அளவுக்கு நீங்க கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியுமா? அப்படி நீங்க கொடுக்கலனா you have to find out where as a teacher you are lacking, where the students are lacking, where their interest is lacking. Now you tell me what is the result? இவ்ளோ அழகா டீச் பண்றேன்னு சொல்லிட்டீங்க, நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டீங்க. So tell me what is the result? Yes Rani ma'am, Murugeshwari, Devi. Yes ma'am. Yes ma'am. அத இல்ல நம்ம full and full இன்வால்வ் ஆகி இறங்கலல்ல. இறங்கலையா? நீங்க தானே இறங்கிட்டேன்னு சொன்னீங்க. மோஸ்ட்லி வந்து ரைட்டிங்க்கு 75% னா 50% இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு இப்பதான் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேடம். இந்த சிலபஸ் என்ன அவங்க கவர் பண்ணணும் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு கொஞ்சம் அவங்க ரைட்டிங் இதையும் கொடுக்கறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டில இன்னும் இன்வால்வ் ஆகல. இன்னும் இன்வால்வ் ஆகல. 3 or 4 days அந்த மாதிரி தான் பாக்கோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து இத நாங்க கண்டிப்பா அத கொண்டுட்டு வந்துறலாம். வெரி குட் வெரி ஃபுல் குட். அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டில வரையில நெக்ஸ்ட் இயர் கொண்டுட்டு வந்துறலாம். So உங்களுக்கு first strong belief இருக்கா when you change the methodology of your teaching from writing, from rote method, from repeated revision to activity based learning, definitely there will be a transformation in students. இந்த strong belief உங்க எல்லாருக்கும் இருக்கா? Yes ma'am. இருக்கு இல்ல? எனக்கு இந்த பிராக்டிஸ் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா கொண்டு வந்துருவோம். Okay, very good, very happy to hear. Yesterday many teachers posted lot of activities to me. இதுல நான் என்ன பார்த்தேன்னா, நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத விட எவ்வளவு ஸ்பெசிபிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வெளியில வந்திருக்கீங்கன்றதோட வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் ஐ அண்டர்ஸ்டுட் யுவர் பேஷன் டுவர்ட்ஸ் டீச்சிங், your interest towards teaching, because I've done workshops for so many schools in Chennai. இந்த அளவுக்கு ரிசல்ட், because schools take pressure, take interest to bring resource person to educate their teachers, to energize their teachers, to motivate their teachers. ஆனா அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து உங்க அளவுக்கு யாருமே இவ்ளோ ஃபீட்பேக், இவ்ளோ ரெசிப்ரிகேஷன் கொடுத்தது கிடையாது. அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் போட்டிருந்தீங்க. இன்னும் பார்த்தா எனக்கு ராணி மேம் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களே வீட்டுல குழந்தை மாதிரி உட்காந்துக்கிட்டு நிறைய சீட்ஸ் எல்லாம் எடுத்து அன்போரிங்கன்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணி அவங்களே குழந்தையா விளையாடி you are my வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. I was really astonished that activity. இந்த அளவுக்கு ஒரு டீச்சரால சொல்லி, ஏன்னா ராணி மேம் உடைய வயசு என்னை பொறுத்த வரைக்கும் 25 வயசு கிடையாது. Not to profession. She will be definitely more than 40 years. 45. So good. 45 வயசுல ஒரு பள்ளியில வந்து கத்து கொடுக்கணும்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து கத்து கொடுத்தா கூட அதோடைய acceptance at this age was really wonderful. So my adds up in appreciation to all Vayabri teachers. Definitely Vayabri teachers வந்து இதே ஒரு ஸ்பீட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா
அதுக்கு ரொம்ப சீக்கிரமே ஒரு அழகான ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலா டெஃபினட்டா மாத்தலாம். and you all can support your management to open a CBSE the coming academic year itself. Very happy. உங்களுடைய இப்ப உங்களுடைய வந்து நீங்க சொன்ன ஐடியாஸ் எல்லாமே இட் இஸ் நியர்லி குட். ஆனா இப்ப இதை எப்படி நான் ஸ்பெசிபிக் பண்றேன்ன்றது ஐ வாண்ட் யூ ஆல் டு லிசன். வாட் ஆர் த கரெக்ட் ஸ்பெசிபிக் ways to create interest in students? First point, I want to discuss around 12 to 15 points. Teachers, first point, develop a learning atmosphere. படிக்கிற சூழல், நம்மளோட environment, you have to a learning atmosphere for the students. How to create a learning atmosphere? As you told, a classroom from KG to teaching aids, n number of teaching aids. அதாவது ஜூன் மாசம் ஒரு 10 சார்ட் செஞ்சு போட்டுட்டு என் வேலை முடிஞ்சது இந்த வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு, லெசன் பிளான் எழுதணும், எவாலுவேட் பண்ணணும், பேப்பர் கரெக்ஷன், ஆனுவல் டே பிராக்டிஸ், ஸ்போர்ட்ஸ் டே பிராக்டிஸ் இருக்கு. அந்த 10 சார்ட் ஜூன்ல செஞ்சு போட்டது மே மாசம் சேஞ்ச் பண்றது கிடையாது டீச்சிங். that will not be a clear learning atmosphere. A clear learning atmosphere is for each and every lesson in class 1 and 2. For each and every concept in KG, you should have a different type of teaching aid and it should be always displayed in your class. நீங்க இப்ப வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ, ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்றதா இருந்தா உங்க கிளாஸ் ரூம் எப்படி வச்சிருக்கீங்களோ, the classroom should always be displayed with teaching aids around, in and around, with lot of concepts, A to Z ஆகட்டும், numbers, addition, subtraction, EVS concepts. அதே மாதிரி higher classes, lot of grammar activities. It should be filled. This only will create a learning atmosphere for the children. And point number 2, to create a learning atmosphere. ஒரு குழந்தைக்கு எப்ப படிக்கணும்னு தோணும் தெரியுமா? நல்லா படிக்கணும்னு எப்ப தோணும்னா அதுக்கு எப்ப வாசிக்க தெரியுமோ. when the child knows to read, then only the child will have interest to learn. There is a lot of difference between reading and learning. reading என்றது வாசிக்கிறது, learning என்றது புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது. ஸோ ஒரு குழந்தைக்கு வாசிக்க தெரிஞ்சாதான் வாசிச்சதை புரிஞ்சிக்க கூடிய தன்மையை வளர்த்துக்கும். if the child has to read, if the child has to learn, the most important thing is the child should listen first. A child should listen. How will you create a listening skill in a child? If you're going to teach, for example, about an apple, நீங்க என்ன சொல்வீங்க ஆப்பிளை பத்தி? Apple is red in color அப்படின்னு சொல்வீங்க. Apple is good for health. Now I want the teachers to come out with answers. When you're going to teach a concept, maximum and the concept for lower kindergarten, if you take A for apple, A for arrow, A for ant, A for apron, A for alligator, A for arm, we are teaching. இமிஞ்சி போனா இதை ஒரு 3 times teach பண்ணுவீங்க. இல்ல குட் டீச்சர்ஸ் ஒரு கேட்டகரி வச்சு நீங்க 5 times teach பண்ணுவீங்க. 5 times every 5 days teach பண்ணுவீங்க. If the teaching is going to be like this, அதுவும் குழந்தைங்க புக்கை எடுக்காம, ஏன்னா புக்கை எடுத்தா புக்கை கிழிச்சிடுவாங்க, அதனால எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக்ஸ்ட் புக்ஸ் கையில கொடுக்கறது கிடையாது. we teach only through smart board, we teach through flash cards அப்படின்னு, இல்லைன்னா we teach through black board and chalk அப்படின்னு நீங்க வரைஞ்சி if you're going to teach, that will definitely become a rote method. so நீங்க ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் கொண்டு வர்றது எல்லாமே ஓகே. more than this, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே visual. first you have to create the listening skill in students. அப்படி எப்படி பண்ண முடியும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? I want you to give me the answers. Give me the answers. How you will create the listening skill in children? If the child listens only, the child will come to know lot of words. If he comes to know lot of words only, he will start reading. If he starts reading only, he will start to learn. Then after he starts to learn, automatically his learning interest will create. For that you have to create a learning atmosphere with lot of teaching skills. Everything is interlinked one by one. To create listening skill, what as a teacher you have to do while teaching a concept? Tell me, Rani ma'am. Ma'am,
Ma'am, are you here, ma'am? Yes, I can hear you, ma. Tell me. கேக்குதுமா, சொல்லுங்க. அந்த ஆப்பிள பத்தி டீச் பண்ணனா first I take the apple flashcard, each and every side. Ma'am, சொல்லுங்கம்மா, கேக்குது. கேக்குது ராணி மேம், சொல்லுங்க. Okay, I touch the apple, all the student first in my hand flashcard. Please comment. Cloth, red cloth, per cloth or per cloth I will do the teaching aid. They touch. Then I am a apple. I be a apple in the classroom. I talk. அந்த ஆப்பிள் பேசுற மாதிரி அவங்ககிட்ட வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா அவங்க முதல்ல அலர்ட் ஆவாங்க. ஆப்பிளை பத்தி ஒரு ரைம்ஸ் இருந்து ஆடி அத டான்ஸ் ஆடி காட்டினா முதல்ல எல்லாருமே நம்ம பக்கத்துல வருவாங்க. டச் பண்ணணும் எல்லாம். ஓகே, அப்புறம் ஹலோ எஸ் டெல் மீ மா. உமாதேவி சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க ஜெயா. மேடம், இப்ப ஆப்பிள பத்தி நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா நம்மள ஆப்பிள மாறி அங்க வந்து முன்னாடி நின்றுகிட்டு ராணி மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பிளையோ அல்லது பிளாஸ் கார்டையோ வச்சு டச் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறமா ஐ ஆம் ஆப்பிள், அந்த ஆப்பிள் பேசுற மாதிரியே அதை சொல்லணும். அதனுடைய ஷேப், அதனுடைய கலர்ஸ், அதை சாப்பிடறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அந்த மாதிரி சொன்னா கொஞ்சம் பிள்ளைகள் இன்ட்ரெஸ்ட் ஆகும். அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொன்னா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன கவனிக்கணும். அதாவது நான் வந்து இப்ப குழந்தைங்க கவனிக்கிறதுக்காக நான் சொல்லல, குழந்தைங்களுடைய லிசனிங் கெப்பாசிட்டி, கேட்கல் திறனை நீங்க ஜாஸ்தி ஆக்கணும்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். நீங்க ஆப்பிளா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, ஆப்பிள் பத்தி ரைம்ஸ் பாருங்க, எவ்ரிதிங் இஸ் கரெக்ட்மா. பட் மோர் வாட் யூ ஹேவ் டு டெல், வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மை ஆன்சர், வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. நீங்க மினிமம் क्वेश्चन கேட்கலாம் மேம். क्वेश्चन கேட்கலாம் உங்ககிட்ட. क्वेश्चन கேட்டு மோட்டிவேட் பண்ண. क्वेश्चन கேக்குறீங்க, क्वेश्चन கேட்டால குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உட்காருது, அந்த கான்செப்ட் எடுக்கிறீங்க. क्वेश्चन கேட்கும்போது அந்த குழந்தைக்கு ஆன்சர் பண்றதுக்கு விஷயம் தெரியணும் இல்ல, அந்த விஷயம் தெரியணும்னா அந்த அந்த பொருளை பத்தி அது ஏற்கனவே நிறைய கேட்டு இருக்கணும் காதால, இல்லையா? எஸ் மேம். மேம் ஃப்ரூட்ஸ் சொல்லுங்க மேம். ஆப்பிள் வந்து பிக்சராவோ ரியல் ஆப்பிளாவோ ஸ்டூடண்ட்ஸ் கொண்டு வர சொல்லலாம். அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜா இருக்கும் மேம். All this is apart from your teaching. How will you increase the listening capacity of the மேம்? அவன क्वेश्चन கேட்க சொல்லலாம். அவன क्वेश्चन கேட்க சொல்ல ஸ்டூடண்ட். Definitely you can ask, you can make the students to ask question. ஒரு LKG குழந்தைக்கு question கேட்கிறதுக்கு கூட the child should understand the concept, isn't it ma'am? What I'm telling is when you teach a lesson, the teacher should speak a lot of information about one apple. ஒரு ஆப்பிள பத்தி 4 sentences சொல்லலாம், 100 sentences சொல்லலாம். Yes or no? Yes ma'am. Age of the child. So create a learning atmosphere. I want you all to have a flow in your language, and you should basically know lots of information about the apple. So ஒரு ஆப்பிள் தானே, ராணி மேம்க்கு ஆப்பிள் பத்தி நல்லா தெரியும். ஐ எம் அ எல்கேஜி டீச்சர். நான் எதுக்கு கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வரணும்? ஆப்பிள் இஸ் ரெட் இன் கலர், ஆப்பிள் இஸ் குட் ஃபார் ஹெல்த், ஆப்பிள் க்ரோஸ் இன் தி ட்ரீ. இவ்வளவு மேக்ஸிமம் இதெல்லாம் சொல்வீங்க. வேற என்ன சொல்வீங்க ஆப்பிள பத்தி சொல்லுங்க எனக்கு. ஒரு எல்கேஜி குழந்தைக்கு இன்னும் என்னென்னலாம் சொல்லலாம் ஃபீல் பண்றீங்க? Have you seen the fruit market? Have you seen the fruits market? Then are you going with your parent? Do you purchase apples? How many kilograms? What is the color of the apple? Are you tasted the apple? Sweet or bitter? Then color. Do you know another one color apple? Green apple. Very good. Kashmir. More apple came from the Kashmir. Then how many apples do you have? You must bring snacks with your snacks box. Fruits only in all the time.
avoid junk food and packet items. Then Okay, fruit so salad. yeah, this only I am expecting from you all, teachers. So when you are going to speak about apple, I want you to relate apple everywhere. See the growth of apple, texture of apple, color of apple, how you can relate apple to cooking, how you can relate apple, how it can be taken raw. Everything you have to speak at least for 5 minutes. When you're going to associate the alphabet A with lot of pictures, about each picture, I want you to tell at least 25 sentences. How you can tell these 25 sentences? You have to prepare and come to create a learning atmosphere for the students. When a learning atmosphere is created, automatically, when the children hear new information, children will show some interest for teaching as well as learning. இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா your language flow must be very fast. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பாயிண்ட்ஸ் எழுதிக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். Why you have to revise? It's because of the lack of your language. Not that only a teacher. Hello, can you hear me? Yes, madam. Yes, madam. I can hear you. Yes. So when you take, it's not that a teacher who handles primary and high school only should have a preparation. They have to go through the lesson. They have to prepare a lesson plan. Even the most important and vital role who plays in a school is the kindergarten and pre-primary teachers, because 80% of the brain grows before 6 years. The rest of the 20% gets matured after till 80 years, till after for the 20 years. Okay, so you have to give lot of input for the children. நீங்க ஒரு 30 சென்டென்ஸ் ஆப்பிள பத்தி கிளாஸ்ல சொன்னா மட்டும்தான், அந்த குழந்தை ஒரு 30 சென்டென்ஸ் ஆப்பிள பத்தி கேட்டா மட்டும்தாமா அது 4 சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. மறுநாள் நீங்க கேட்கும் போது 2 சென்டென்ஸ் சொல்லும். நீங்க சொல்ல போறதே the apple is red in color, the apple is very good for health, apple a day keeps the doctor away. So you all know apple chicken, it will be very tasty. Bring it every day. We can eat for snacks. இது மட்டும் சொன்னா பத்தவே பத்தாது. Dear children, this is an apple. Apple is red in color. Apple is sold in the market. Go with mom to the market. Buy the apples. Come, open the tap. Wash the apple. Take a knife. Ask mommy to cut the apples. Don't peel the skin. Skin of the apple is very healthy. When you cut open the apple, there will be a pale yellow color inside. There will be seeds inside the apple. Have you all seen the seeds? Tomorrow ask mommy to buy an apple, cut the apple, count the seeds, come and tell me how many seeds are there. Apple, adu koncha periya class. If this is going to be up in the garden, relate to it is grown in Kashmir, it grows only in cool places. Apple is grown in a tree. Apple is a tasty fruit. And again, if the children are more into class 1 and class 2, you can relate this apple with grammar. The boy loves to eat the apple, so Ram is eating the apple, and eating is a verb. Apple is red in color, so red color is adjective. Apple is a noun, so you can relate. It's not that when you teach EVS, you should not relate. You can relate all those things to the basic grammar, what you know. It depends. ஒரு ஆப்பிள பத்தி 12th standard childக்கு ஸ்பீஷீஸ், அது க்ரோ, அதோட பொட்டானிக்கல் நேம் எப்படி நம்ம சொல்லி கொடுத்து டெப்தோட படிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு எல்கேஜி குழந்தைக்கு நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது ஐ வாண்ட் யூ ஆல் டு ப்ரிப்பேர் அட்லீஸ்ட் 20 informations about the apple. அந்த 20 informations, 20 to 30 informationsல உங்களுக்கு 15 information தெரிஞ்சிருக்கலாம். 15 information I want you all to browse. ஒரு ஆப்பிள பத்தி எனக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆப்பிள் இஸ் ஜஸ்ட் an example. So don't make up your mind ஆப்பிள் எடுக்கும்போது மட்டும் நான் ப்ரௌஸ் பண்ணிட்டு போனோம் மேடம் சொன்னாங்க. For each and everything, when you teach A, the children should, when you teach A, associating that with all the pictures, the children should be filled with information. They should be rich enough with information. அவங்களோட லிசனிங் ஸ்கில்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். Then only they will develop learning. வீட்டுக்கு போனோடனே
அந்த குழந்தை சொல்ற முதல் விஷயம் என்னவா இருக்கணும்? மம்மி இன்னைக்கு நான் ஆப்பிள் படிச்சேன், ஆப்பிள் இந்த கலர்ல இருக்கும் தெரியுமா, அது காஷ்மீர்ல இருக்கும். அது அப்ப சொல்லி இருக்காது, மார்க்கெட் போகும்போது சொல்லும், மம்மி ஆப்பிள் வாங்கிட்டீங்களா, இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் அதை வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணிட்டு இருங்க நைஃப், மம்மி ஸ்கின் ரிமூவ் பண்ணாதீங்க, அப்படியே சாப்பிடணும். When the situation comes, the child will relate the apple and the information given by you with the life. So at that stage, parents will feel happy. அப்ப கண்டிப்பா parents கூட Saturday school வைங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. When the child is rich enough with the information, parents also will feel happy. The school is doing something really good for the understanding of my child. அந்த குழந்தைக்கு நம்ம அப்படி டீச் பண்ணாம A for apple, A for apple, all of you say loudly, see the board and say, see the flashcard and say. அதே மாதிரிதான் திரும்ப சொல்றேன், அந்த பக்கம் ஹெச்எம்ஓ பிரின்சிபலோ போனா இன்னும் சத்தம் போட சொல்லுவோம், because you want to prove that you are a good teacher. All school, all the teachers does that. All of you say very loudly, A for apple, A for arrow அப்படின்னு. இப்போ அந்த ஒர்க் ஷாப் முடிஞ்ச பிறகு what we do again, கொஞ்சம் ஃபிளாஷ் கார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லி தரோம். No, I want the teachers to be very rich very rich in your information. You have to update your knowledge. Your updation of knowledge and the information what you're going to give only will create a learning atmosphere. Teaching aids present பண்றது, நிறைய மாடல்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாம் கிளாஸ் ரூம் லைவா வச்சிருக்கோம். குழந்தைங்க லைவா உங்ககிட்ட கவனிப்பாங்க. ஆனா கவனிக்கிறது 3 minutes மட்டும்தான். அந்த 3 minutes மேல கான்சென்ட்ரேஷனை கொண்டு வரணும்னா you have to give lot of information to the children. இதுதான் first point I want to discuss with you, that is develop a learning atmosphere. To develop a learning atmosphere, the teacher should be very very rich to give information about the concept, about the subject, about the alphabet, about the numbers, about the science. How this can be done? This can be done only when you prepare, when you write and keep. இது ஒரு தடவை தான் நீங்க பண்ண போறீங்க. ஒரு தடவை 30 சென்டென்ஸ் அந்த வேர்ட்ஸ் அந்த பிக்சர்ஸ் எல்லாத்துக்கும் எழுதி வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 or 4 years you are going to use that. So this is not a waste of time. கிளாஸ்ல இருக்கிற 40 குழந்தையில ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 குழந்தையாவது 30 சென்டென்ஸ்ல 20 இன்ஃபர்மேஷனை கிராப் பண்ணும். அடுத்த 10 குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 இன்ஃபர்மேஷனை கிராப் பண்ணும். But nowadays I see that all the school teachers are restricted with information. They don't want to give information. ஒண்ணு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல, இல்ல அவங்களுக்கு பிளானிங் இல்ல லெசன் பிளான கடமைக்காக எழுதுறாங்க, இல்ல சிலபஸ் முடிக்கணும், போர்ஷன் முடிக்கணும். There is nothing called as syllabus, there is nothing called as portion. Only thing in kindergarten and pre-primary is how far you make your child to understand. So I want you all, the first point is I want you all to create a learning atmosphere for children in the classroom. Next, the most important second point is create a routine for the students in the classroom. How to create a routine, not only in the classroom, even at home. I want you all to do parenting programs, which is very, very important. Teachers, I want to tell you something. Society is a triangle. Society is made up of 3 people. That is, at the base, on one side, the school and the teachers. On the other side, the parents. At the top is the students. And the base, and the முக்கோணத்தோடைய base எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கார்னர்ல ஸ்கூலும் டீச்சர்ஸும் இருப்பாங்க, ஒரு கார்னர்ல பேரண்ட்ஸ் இருப்பாங்க, டாப்ல குழந்தை இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா if the school and the teachers, if they are not going to teach properly and they are going to lack, அந்த முக்கோணம் சரிஞ்சிடுமா, மேல இருக்கிற குழந்தை மேல இருந்து கீழே விழுந்துடும். ஒருவேளை ஸ்கூல் எக்ஸ்ட்ராடினரி ஸ்கூல் இருந்து பேரண்ட் சரியா இல்லைன்னா அப்பவும் அந்த முக்கோணம் சரிஞ்சிடும், மேல இருக்கிற குழந்தை கீழே விழுந்துடும். This is the tribal process. Try, TRI, try. Who are the tribe? The parents, teachers and the students. If you try, you can win. The other try is TRY, try. All the 3 should try to win. So it is a tribal process. Wherever I go, I quote this. In the tribal process, சரியா இருக்கணும்னா you have to create a routine in the school for the students as well as in the home. You have to educate the parents to create a routine. The child is only in kindergarten. What he knows,
why should he sit and study at home, why should I create a routine? இந்த வயசுல குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரதே பெரிய விஷயம். Not at all. The child should sit at least half an hour to 45 minutes at home every day evening. You have to educate your parents. Parents support இல்லாம மட்டும் ஒரு குழந்தைய நல்லா கொண்டு வந்துட முடியாது. பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாம நீங்க குழந்தைய கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா 40 பேர்ல 5 பேர் கொண்டு வர முடியும். 40 பேருமே டாப்பர்ஸா வரணும்னா we need the help of the parents. பேரண்ட்ஸ் எல்லாரும் பணம் கொடுத்து ஒரு நல்ல ஸ்கூல்ல போட்டிருக்க பேரண்ட்ஸ்க்கு குழந்தைய கொண்டு வரக்கூடாதுன்றது எண்ணம் இல்லை, எப்படி கொண்டு வரணும்ன்றது தெரியல அவங்களுக்கு. அதை நீங்க எஜுகேட் பண்ணீங்கன்னா definitely they will come forward for the growth, educational growth of the child. What to do? Every day evening sharp by 6 the parent have to sit with the kid and watch how the kid does the homework. Knowledge உள்ள பேரண்ட்ஸா இருந்தா ஹெல்ப் பண்ணட்டும், நாலேஜ் இல்லாத பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் உட்காந்துக்கிட்டு இருக்கட்டும். உட்காந்துட்டு இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுங்க. சமைச்சுக்கிட்டே இல்ல டிவி பார்த்துக்கிட்டே படி படி படின்னு சொல்றது கிடையாது. The parent have to concentrate and sit with the child. தெரியலாலும் தெரிஞ்ச மாதிரி ஒரு எல்கேஜி இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாலே பேரண்ட்ஸ் definitely they would have a qualification of 10th standard or 12th standard. Yes or no? கண்டிப்பா 10th 12th ஆவது படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்பபெட்டும் நம்பர்ஸும் சொல்லி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி ask the parents to sit with the kids for at least half an hour to 1 hour in the evening. First standard second standard இருந்தா 2 hours கண்டிப்பா உட்காரணும். அந்த குழந்தைங்க படிக்கிறத வாட்ச் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், டைரி சைன் பண்ணணும், இதெல்லாம் நீங்க இன்சிஸ்ட் பண்ணணும். ஒரு விஷயமே தெரியாத 3 வயசு குழந்தைங்களையே நல்லா கொண்டு வர டீச்சர்ஸ் ஆகிய நீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு பேரண்ட்ஸ நீங்க ஓரியன்ட் பண்ணி கொண்டு வர்றது டிஃபிகல்ட் டாஸ்கே கிடையாது. How you treat children in the same way you have to treat and orient the parents. Always your hand should be high when you talk to the parents. Parents உங்களுக்கு சஜஷன் கொடுக்கறதோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ற நிலைமையிலும் you should not keep the school and you should not keep yourself. You should always educate the parents in creating a routine for the child. In the same way, how to create a routine in the school. When the child comes in, the child should know where to keep the bag. The child should know how to take the toys and play. The child should know how to take the notebook, how to turn the pages, where to write the date, how to keep the pencil box. Next period, they have to go to the other session for PT or drawing to the other room. The child should know how to keep the things safely in the bag, lock the bag and go. This routine is very, very important for a child to have interest for learning. How this will create an interest for learning? பழக்கம், the routine. எப்படி ஒரு குழந்தைக்கு காலையில எழுந்திருச்சு பிரஷ் பண்ணணும், குளிக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், வேன் வரும், ஏறணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றத ரொட்டீனா செய்தோ education and learning also becomes routine. Taking care of their personal belongings also becomes routine. அந்த ஒரு personal belongings take care பண்றது, if you're not going to bring at the early stage in children, definitely they will have lot of problems in the future. பென்சில் தொலைக்கிறது, ரப்பர் தொலைக்கிறது, புக்கு தொலைக்கிறது, எக்ஸாம் டைம்ல நோட் புக் தொலைக்கிறது, கிளாஸ் ஒர்க் தொலைக்கிறது, ஆல் திஸ் அவங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸா அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஆங்ஸைட்டி ஆகி ரொம்ப எரிச்சல் படுறது, டென்ஷன் ஆகுறது, அது எல்லாமே திருப்பியும் பாத்தீங்கன்னா படிக்கிறதுல காமிக்கும். பிகாஸ் when he loses his class work, teachers will start scolding, parents will start scolding. All this will create a hatred towards the education. So இந்த ரொட்டீனை ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் கிரியேட் பண்ணணும், ஒரு வீட்ல ஒரு பேரண்ட் கிரியேட் பண்ணும்போது the child will take the book when he comes to 3rd standard without the knowledge of the parent. He will make it a routine that he has to sit and study for 2 hours, and when he comes to the school the next day, he will have a lot of self-confidence. Yes, I've prepared something, I've done my homework, I've educated myself. Whatever the teacher puts the question to me, I will be able to answer. எல்லா விஷயமுமே பர்ஃபெக்டா இருக்கும்போது my lunch bag is there, my books are there, my stationery items are there, I have not dismantled anything, I have not torn anything, I am perfect. Yes, I am going home now. இப்படின்னு அந்த குழந்தை அதுக்குள்ள ஒரு வாட்டி சொல்லிக்கும் போது the child will face the competitive world. The child will show love for learning.
So in the routine create பண்றது, it is very, very important as a second point for the parent as well as for the teacher. So I want you I want all the class teachers to orient the parent, or at least give happy parenting programs and effective parenting programs in the school, gather the parents in the mass and give orientation to them. At the same time, this personal routine should be created by the teachers every day in the morning by giving them repeated instructions. Take care of your bag safely, eat your lunch completely, eat your snacks, don't spill food down, don't spill water down, tie your hands behind, walk in a line while going to the toilet, while coming back. This should be done. Don't push, don't beat, don't kick, don't bite. All this should be done by the teachers at the lower kindergarten level with the actions. When it becomes a routine, definitely children will stop doing, where we can prevent accidents in school and we can also take care of the students safely. Next, the third one is encourage open communication in students. What is open communication? You're going to teach a lesson about beach. பீச்சுக்கு போயிருக்கீங்களான்னு நீங்க ஒரே ஒரு லைன் கேட்டா போதும். The children will come out with n number of answers. மிஸ் நான் போனேன், அப்பா கூட்டிட்டு போனாரு, நாங்க சண்டே போனோம், பீச்ல இது சாப்பிட்டேன், நான் சமோசா சாப்பிட்டேன், பஜ்ஜி சாப்பிட்டேன், மம்மி நானு போனோம், தண்ணியில விளையாடணும். You should see the excitement at the time when they talk. The eyes will be so bright. They will come out with lot of experience they had. But what we teachers do, as the period is only for 40 minutes, we suppress the children. Okay, 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 enough. All of you be quiet. Listen to me. Where is the beach? The beach is in Chennai. What is the name of the beach? It is Marina Beach. All of you repeat 5 times after me. It is called as Marina Beach. All of you ask your mummy and daddy to take you there. Your boy, you be quiet. Don't talk. Listen to me again. So this again becomes a rote method, and when we suppress the child, enough, don't talk, that the child will not talk even when it is required. நீங்க நினைக்கும் போது அந்த குழந்தைய பேச சொல்றதோ, நீங்க நினைக்கும் போது அந்த குழந்தைய குவைட்டா இருக்க சொல்றதோ, the child will have some aversion and the child will be totally confused when to communicate and when I should not communicate. இது சொல்லலாமா, இது சொல்லக்கூடாதா? நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது, இங்க வாங்க, உங்க பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அம்மா பின்னாடி போய் நின்னுக்கும் அந்த குழந்தை. அவங்க அம்மா சொல்லுவாங்க, ரைம்ஸ் எல்லாம் அவன் நல்லா பாடுவான், பாடுன்னு கூப்பிட்டா அந்த குழந்தை நம்ம முன்னாடி வந்து பாடாது. இது ரீசன் என்ன நினைக்கிறீங்க? உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, குழந்தை ரொம்ப ரிசர்வ்டுங்க. There is nothing called as reserved. It is because of the suppression done in the early stages. எது பேசலாம், பேசக்கூடாது, இது சொல்லலாமா, சொல்லக்கூடாது. The child will always be in a dilemma. இதுக்கு main reason I will say, first is teachers and next is parents. Parents also don't give opportunity for the children to give the answers, and teachers also never does that in the classroom. So ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளோ answers. If the class duration is 45 minutes, give 15 minutes for the students to have open discussion. This will increase their communication and vocabulary. This is the third point I want you to discuss. For this, I want to share a small incident happened in my school. One day, what happened? A painter was drawing artwork in the school compound wall, and he completed his artwork. It looked so beautiful. After that, he took the payment from me and he went home. Suddenly, I got a call from my correspondent and he said, please give me the phone number of that artist, because I want him to refer to another school. He has done a good job. I don't know where I wrote and kept his phone number. I was searching my diary, I was searching my mobile, I was searching in my mobile, but I could not find his phone number at all. I was running here and there to find out the phone number. Suddenly, a UKG child held my hand and she told, ma'am, can I know what you're searching? I told, you're too small to search and give me what I'm searching. You will not understand, baby. You go sit and learn, I told. She told, no, ma'am, I can understand. Please tell me, I want to help you. I said, no, one artist uncle was drawing all the drawings on the compound wall. I lost his phone number, so I'm searching the phone number.
You will not believe, the child took me near to the compound wall and she told, "Ma'am, see, he has written some number on the wall. Is this the number?" Then only I came to know that all artists have a habit of writing their phone number and putting their signature after doing the artwork. Till that, I never knew that the child, upper kindergarten child, showed me that number. And I found that number, I took the number and I gave it to my correspondent. Why I want to share this real incident is the children are more intelligent, the children are more curious, the children are able to understand our problems, they can solve our problems. Definitely, these children can communicate so well. ஒரு பிரின்சிபல் கிட்ட பேசக்கூடிய ஃப்ரீடம் அந்த கிளாஸ் ரூம்ல இருந்ததால the child was able to watch all this, come and communicate to me, and she was able to help me. அப்படி இருக்கும்போது இந்த opportunity we have to give to all the students without suppressing them. So encourage your students for communication. Do not suppress them while teaching the concepts in the classroom. At least allot 15 minutes when you take a new lesson. Every week, I think we will be taking a new lesson. Isn't it according to the syllabus? So when you take the new lesson, first 15 minutes, you have an open discussion and make all the 40 kids to communicate at least 2 sentences with you regarding the concept. The fourth point, relate the lesson to the daily life. Whatever you're going to teach, you should relate that with the daily life. அந்த விஷயம் அவங்க வீட்டுல நடந்ததா உங்களால புகுத்த முடியுமா, இல்ல அவங்க அவுட்டிங் போனதால. இஃப் யூ கோயிங் டு டீச் அபவுட் அ ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் எங்கெல்லாம் போச்சு, எங்கெல்லாம் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, யார் யார் வீட்டுக்கெல்லாம் அந்த ட்ரெயின்ல போயிருக்காங்க, ட்ரெயினுடைய கலர் என்ன, யாரெல்லாம் பார்த்திருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே லைஃப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை சொல்லி கொடுத்த பிறகுதான் யூ ஹேவ் டு கோ இன்டு த கான்செப்ட் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு இவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, இவ்வளோ வீல்ஸ் இருக்கு, இவ்வளோ விண்டோஸ் இருக்கு, ட்ரெயின்ல டிடிஆர் இருப்பாரு, ட்ரெயின்ல இன்ஜின் இருக்கும், ட்ரெயின்ல ஸ்மோக் வரும், எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு, ட்ராக் இருக்கு, இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் given in the book. So don't stick on to that information. Relate the lesson to the life and give them lot of examples. If you're going to relate anything to the life, definitely the students will be able to remember a lot and they will think about the lesson. நீங்க நடத்துற ஒரு லெசன் அந்த குழந்தை எப்பவுமே வீட்ல ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு your point should be so interesting. The point should be so reachable. உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப எளிமையா இருக்கணும் அந்த குழந்தைய ரீச் பண்ற அளவுக்கு. அந்த இடத்துல you should not show your brilliance, you should not show your language skill if you're an English teacher. நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி நான் ஒரு எல்கேஜி குழந்தை கிட்ட பேசவே முடியாது. When I'm going to tell a story to you, there will be a modulation, there will be a body language, there will be an accent of different styles. But when I become a kindergarten teacher, but when I become a pre-primary teacher, my body language will completely differ. ஒரு த்ரீ லிட்டில் பிக் ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்லும் போது, ஒரு gingerbread boy ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்லும் போது, there was a gingerbread boy. He wanted to explore the forest. He went and met different types of animals. How the gingerbread boy was made. Because the grandfather was hungry, the grandmother made a gingerbread boy. இது மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்லலாம் because you're all teachers. But when I relate the story to the student, how will I relate? அப்படின்னு கேட்டீங்கன்னா, once upon a time there was a grandfather and a grandmother. The grandfather was very hungry. He wanted some bread. So he went into the kitchen and asked grandma to make a gingerbread. Do you know how he asked? I am hungry, I am hungry, little grandma, make me some gingerbread, make me some gingerbread, little grandma, little grandma. The grandma made some gingerbread and kept it in the oven. She took it from the oven and dried in the sun. Suddenly, the gingerbread boy became alive. He wanted to explore the forest. He jumped out of the window and he ran deep into the woods. The grandfather and grandmother
started to chase the gingerbread boy. Oh, gingerbread boy, please wait. I want to eat you. You know, children, what the gingerbread boy said? The gingerbread boy said, I was baked in the oven, I was dried in the sill. I ran away from grandpa, I ran away from grandma, I'll run away from you. Ha 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 ha, ha 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 ha. On the way, the gingerbread boy met a cow. Moo, said the cow, and asked, Oh, gingerbread boy, what are you doing here? You smell well. I want to taste you. Immediately, the gingerbread boy started to sing. I was baked in the oven, I was dried in the sill. I ran away from grandpa, I ran away from grandma, I'll run away from you. Ah ha ha ha, ah ha ha ha. So why I want to tell this story to you is storytelling நிறைய விதம் இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி ரைம்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாடுலேஷன் ஆஃப் வாய்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை நம்ம இப்படி சொல்லும் போது குழந்தைக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும். The story will be recalled in his mind as well as his listening skill will increase to that level. விளையாடும் போது கூட the child will hum this music. இந்த gingerbread boy அப்படியே மனசுல பதிய வைக்கணும் நம்ம. This is called as storytelling. This is called as teaching. This is called as relating the information to the lifestyle. இது மாதிரி நீங்க ரிலேட் பண்ணி நீங்க கொண்டு வரணும் டே டு டே லைஃப்ல. ஒரு ட்ரெயின் பத்தி சொல்றதா இருந்தாலும் சரி, இது ட்ரெயின் பத்தி எப்படி நம்ம சொல்ல முடியும்? பிஃபோர் எண்டிங் த கிளாஸ், tell a story about the train, tell the music, everything, and put இது எல்லாத்துக்குமே பேசிக்கா என்ன வேணும்? Preparation, planning. Without this, definitely you cannot. இந்த gingerbread boy ஸ்டோரியை வந்து எழுதும்போது ஆத்தர் இப்படி எழுதல. It was just a story. Three Little Pigs was just a story. Lot of fairy tales is there. We have to modify. ஃப்ரீயா இருக்கும்போது as a teacher, when I was a teacher like you all, I used to sit and modify the stories according to the level of the students. அதுக்கப்புறம் தான் I start my storytelling session. ஒரு கான்செப்டும் I used to modify for the sake of the student. So after teaching, you will see the confidence level has increased in me to such a high level that I was able to address n number of students, n number of teachers, wherever I go. After my 25 years of experience, their preparation illama, I was able to address the teachers, address the scholars, address the principals. How come? It is only because of the continuous planning, preparation, and updating of knowledge, and relating our concepts to the day-to-day life. So our fourth point is relate the lesson to that daily life. Next, encourage different types of learning style. ஒரு குழந்தைக்கு ஒரு learning style இருக்கும். One few kids like the teacher very much. டீச்சருக்காக அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் அவங்களுக்கு. What subject you like, little boy? I like maths very much. Do you think he likes maths? Nobody will like maths. No one will like chemistry. But in spite of that, if they learn these subjects, it's because of the teacher. It is because of the teaching style of the teacher, where the children learn the role play from the teacher, and because of the teacher, they love the subject. And few children love visual learning. நீங்க காமிக்கிற ஃபிளாஷ் கார்ட்ஸ், நீங்க காமிக்கிற போர்டு, ஸ்மார்ட் போர்டு இருக்குல்ல எல்லார்கிட்டயும், அந்த ஸ்மார்ட் போர்டு, அந்த டைப் ஆஃப் லேர்னிங் ரொம்ப பிடிக்கும். few teachers, few children love mathematical learning. நீங்க லாஜிக்கல் ஸ்கில் யூஸ் பண்ணி டீச் பண்ணும்போது they will love to learn that subject. few children love group learning. குரூப்பா டிவைட் பண்ணி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து நம்ம படிக்க சொல்லும் போது few children love that type of learning. few children like solitary learning. இண்டிவிஜுவலா படிக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. தனியா உட்காந்துக்கிட்டு படிக்கிறத சில குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. So you have to cater to the needs of the children. You have to understand the children. You, not only you teachers, even the parents have to understand, and we have to give them the freedom to learn the subject according to their own style. டேய் இப்படி படிக்க கூடாதுரா, இப்படிதான்டா படிக்கணும், இங்க வந்து உட்கார்றா, நீ படிக்கிறது எனக்கு காதலே விழல, சத்தமா படி, நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீ படிக்கிறது எனக்கு கேட்கணும். A parent should not say that.
The same way, a teacher should not impose a strict learning on the child. At the end of the class, what you want is children should show interest for learning, children should love to learn, and the result should be 100%. So whatever style they adopt to learn, you can give freedom for that learning. Next point, energy and enthusiasm, which is 100% required for a kindergarten and pre-primary teacher. What is enthusiasm? காலையில நீங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம அடிச்சு புடிச்சு எல்லாத்தையும் அள்ளி டிஃபன் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு பஸ்ஸ புடிச்சு ஓடி வந்து டமால்னு கிளாஸ் ரூம்ல விழுந்தீங்கன்னா definitely there will not be any enthusiasm and energy in you. பிரின்சிபல் அந்த பக்கம் போறாரேன்னு சொல்லிட்டு எனர்ஜியை வரவழைச்சு கொஞ்சம் சத்தமா எடுத்துட்டு அப்புறம் போய் சைலண்டா உட்காந்துட்டு பசங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு நீங்க எழுத ஆரம்பிச்சிருவீங்க. This is the psychology of teachers. Even I have faced all this situation when I was in my 20s and 30s. So what you have to do is plan your day to have full enthusiasm, zeal and energy. Plan your day, plan your cooking, eat a heavy, nice, nutritious breakfast, calma classroom ulla vaanga, smile oda vaanga, happy a varnona, anaki day before, you need some planning, இன்னைக்கு இந்த லெசன்ஸ் எல்லாம் எடுக்க போற, இப்படி எல்லாம் எடுக்க போற, நீங்க விஷுவலைஸ் பண்ணணும் as teachers. விஷுவலைஸ் பண்ணி நான் இதை இப்படி எல்லாம் எடுக்கும் போது how my students are going to enjoy my class. So I'm so thrilled to know this. I'm so energetic to know this. So I have to teach like this definitely for my children. I have created this for teaching. Or teaching பண்றதுக்கு it is your own activities. You can create your own activities whichever is comfortable. It's not that whatever I do, I want you to do. This is my style of teaching. This is my enthusiastic activity. The same thing you have to do. நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜி காமிக்கிறீங்களோ கிண்டர்கார்டனுக்கு, எந்த அளவுக்கு பாடி லாங்குவேஜ் காமிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கீங்களோ, அதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போகும். நீங்க வரும்போதே ஒரு எரிச்சலோட, ஒரு சேட்னஸோட, ஒரு லாங் ஃபேஸோட, ஒரு ஃபோர்ஸபிள் ஸ்மைல் கொடுத்தீங்கன்னா your set of students also will be the same. Your walk should be fast. There should be rich vocabulary in you. Your flow of language should be very rich. The way you write on the board, the way you tie your sari, the way you walk, the mannerism, whatever you do in the class, நீங்க நின்னுக்கிட்டு தலைய சொரிஞ்சீங்கன்னா உங்களை பாக்குற குழந்தை கண்டிப்பா அதேதான் பண்ணும். The children love role play. Again, I'm telling, when you teach and walk in the class, I don't know how many of you have watched in kindergarten. Children will touch your sari without your knowledge and they will feel so happy. Miss உடைய புடவை நான் தொட்டுட்டேன், நல்லா இருக்குல்ல, ஐ ஜாலி. அது ஒரு சின்ன விஷயம். அதுக்கு பாத்தீங்கன்னா 100% ஸ்மைலும் 100% ஜாயும் அந்த குழந்தை காமிக்கும். The way of your dressing also matters a lot. You have to be well dressed. You have to be neatly dressed. You have to be clean. And the dressing kaga, you have to spend 15 minutes as kindergarten teachers. Children will feel very proud when their teachers are beautiful. Beautiful, and rather, I'm not talking about the complexion. I'm not talking about the style. I'm talking about the decent dressing. There must be a freshness in dressing. Then only you will be having lot of energy to teach. என்னைக்காவது ஒரு நியூ சாரி போட்டுட்டு வந்தாலே that day we will be very happy and we'll have lot of confidence in ourselves. அது ஒரு 2 பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா our confidence level will increase more. இதெல்லாம் அன்னைக்கு டே ஃபுல்லா நம்மள எந்தூசியாஸ்டிக்கா கான்ஃபிடென்ஸா வச்சுக்கும். ஸோ அந்த எந்தூசியாசம் உங்களுக்குள்ள வர்றதுக்கு, கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கு, எனர்ஜி வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும்? Having a good breakfast, planning the day, planning the concept with lot of information, flow in language, well dressed, everything should be there. If you're going to follow all this as a teacher, the learning atmosphere will be very good. The students will adopt everything from you and they will also start learning the same thing. And also be energetic throughout the day. They will follow your walk, they will follow your style, they will follow your mannerism, and they will enact the same at home and they will make their parents very happy. And next is style of teaching.
flashcards பத்தியே I want you to take a session. I want to take a session for you all. All of you use flashcards. எல்லா ஸ்கூல்ஸ்லயும் how do you use? அதை கையில வச்சுக்கிட்டு A for apple, next B for ball, next C for cat, D for duck, அந்த மாதிரி யூஸ் பண்ணாம ஃபிளாஷ் கார்ட் டெக்னிக்ஸ்னே ஒரு 10 டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக்ஸ் மூலமா தான் யூ ஹேவ் டு யூஸ் த ஃபிளாஷ் கார்ட். யூ கேன் மேக் த டீச்சிங் எ ஃபிளாஷ் கார்ட் as interesting as it can to the maximum extent. அது நான் ஒரு செப்பரேட் செஷனாவே I will take in the next class. You have to adopt different style in your teaching. That is flashcards, zigzag book, scroll box. இதெல்லாம் தான் different style of teaching. And the aids வச்சுட்டு how you are going to follow the style. இப்போ நான் ஸ்டோரி சொன்னேன்ல, ஒரு ஸ்டோரி சொல்லும்போது Monday you can do the story with narration. Tuesday you can make the dramatization with the help of the students with the story. Wednesday you can draw the complete story scene on the board. You can ask the students to narrate the story with the help of the scene. Fourth day you can use the flashcards of the story and you can make the students to sequence the story according to the scene. Fifth day you can bring the grammar in the story and you can ask the students to find out the plural words in the story, genders in the story, action words in the story, naming words in the story and describing words in the story. ஒரு ஸ்டோரியில 5 விதமா நம்மளால நடத்த முடியும். ஆனா நம்ம அது மாதிரி நடத்தாம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அடாப்ட் பண்ணாம thirsty crow. Once upon a time there was a crow which was very thirsty. It looked for water here and there. It found a pot with very little water. It picked up some stones, put it in the pot. The water came up. The crow drank the water and flew away happily. இத ஒரு 50 தடவை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அது ஸ்டோன் தெரியல, க்ரோவும் தெரியல, பாட்டும் தெரியல, என்னன்னு தெரியாம அதுவும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ கந்தசஷ்டி சொல்ற மாதிரி கட 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 கடன்னு சொல்லிட்டு யூகேஜிக்கு போயிடுது. The UKG teacher repeats the same thing. The first and second teacher repeats the same thing. When it comes to 5th standard, you will not believe none of the students know any story to be narrated or அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல ஒரு லைப்ரரியில போய் ஸ்டோரி புக் எடுத்து படிக்கணும்ன்றது. ஸோ அந்த ஸ்டோரி சொல்ற விதமாகட்டும், கான்செப்ட் சொல்ற விதமாகட்டும், you're going to take a lesson for 5 days. You have to adopt 5 different styles of teaching to the child. அதே லெசனை 5 விதமா 5 ஸ்டைல்ல நீங்க எடுக்கும்போது the children will have better understanding and the children will show lot of love for the learning. This is called the different style. And the next one is teaching the concept through games. அது பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்க நிறைய கேம்ஸ் எனக்கு விளையாடி காமிச்சிருக்கீங்க when you came for the workshop. And the lesson planலயே you have to write a game when you are going to, அது ஒரு ஸ்மால் கேமா கூட இருக்கலாம். Without a game, please don't teach a concept for the students, those who are in pre-primary, because the main work assigned by God for them is play. I want you all to definitely adopt the methodology of play while teaching. What is the medium of instruction for teaching? என்ன கேட்டீங்கன்னா, I will not say English medium, I will not say Tamil medium, I will not say we are following the equity syllabus, CBSE syllabus or Anglo-Indian syllabus. The only thing is play is the medium of instruction for children. Play kandipa irukkanum. So you have to write a play for all the lessons in the lesson plan. Then make every day a learning day. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தட் லெசன் போர்ட்லயே எழுதி போட்டுணும். வாட் எவர் த லெசன் மே பி, ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் அந்த லெசனை பத்தி நீங்க கண்டிப்பா. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா 165 working days இருக்குன்னா the child will know 165 new information about the different lessons he has learned. And the new information, I want you all to write it in the lesson plan. இந்த lesson plan வந்து பிஎட்ல சொல்லி கொடுத்த மாதிரியே don't follow the old methodology. First எடுத்த உடனே நம்ம என்ன எழுதுவோம்? Aim, aids, motivation, then explanation, evaluation, over. This is the old methodology of lesson plan. இந்த lesson plan உடைய methodology மாத்தி new information, making learning in everyday life, that is giving new information about the lesson வந்துடணும். Game வந்துடணும், அதுலயே puppet வந்துடணும்,
அந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் சப்ஹெட்டிங்ஸ் போடுங்க. இஃப் யூ வாண்ட் ஐ சென்ட் a plan also to write the lesson plan for you all. Then the important thing is focus on strength. The next point is focus on strength of your children. உங்க குழந்தைங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய குழந்தைங்களுடைய வீக்னஸ் தெரியணும். இதுக்கு வந்து SWOT அனாலிசிஸ்னே நாங்க சொல்லுவோம். தட் இஸ் நீங்க வந்து இந்த SWOT அனாலிசிஸ் மூலமா யூ கேன் ஃபைண்ட் அவுட் the strength of the child, the threat of the child, what is the opportunity he is getting, and what is the weakness of the child. SWOT, SWOT. S is for strength, W is for weakness, O is for the opportunity, and T is for the threat. ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் MBA படிக்கும்போது பண்றதுங்க. ஆனா நீங்க ஒரு குழந்தைக்கு இது மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் டிராயிங், அந்த குழந்தையோட வீக்னஸ் இஸ் நாட் ஹேவிங் அ குட் ஈட்டிங் ஹேபிட், இல்ல லெஸ் மெமரி, இல்ல குட் பேரண்ட்ஸ் இல்ல, சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் இல்ல. அந்த குழந்தையோட ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா the child will excel. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா the child will excel. அதே மாதிரி த்ரெட்ஸ், அந்த குழந்தையோட த்ரெட்ஸ் என்ன, அதோட வீடு ரொம்ப தூரமா இருக்கு, அதனால அது வந்து ரொம்ப டயர்ட் ஆகி வருது, அதோடைய வீட்டுல வந்து அப்பா சரியா கோஆபரேட் பண்ணலாம், அது ஒரு த்ரெட்டா இருக்கலாம். இது மாதிரி ஒரு SWOT analysis I want you all to prepare for yourself as well as for your children. Then always the next point is always celebrate achievements. Achievement, ஒரு குழந்தை 100 மார்க்ஸ் இருக்குது, ஒரு குழந்தை சின்ன விஷயம் நல்லா பண்ணுச்சு, ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி பண்ணாத குழந்தைய தயவு செய்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நல்லா பண்ற குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணிட்டு just leave. Automatically the other students also will come up. Then I want you all to use the flashcards of different style. அது வந்து it's a very big topic where I can discuss with you in the next session how all we can use the flashcards and you can teach the children. இப்ப நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்க வந்து totally I have given 10 points to you. I want you all to remember this is not just a seminar. இப்ப இது வந்து நான் in person பண்ணியிருந்தேன்னா நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்குமே I would have given you lot of activities and I would have made you to work on this as a workshop. இப்போ as we are doing it on online என்னால முடிஞ்ச ஒரே விஷயம் இது ஒரு செமினார் மாதிரி பிரசன்ட் பண்றதா. First point is develop a learning atmosphere. Second point, create a routine for your students in school as well as make your parents to create a routine. Third point, have open communication. Allow your students to speak a lot in the class related to the lesson. Fourth point, relate the concept to the daily life. Relate the concept to the daily life. Next, encourage different types of learning style. குழந்தைக்கு வந்து என்ன ஸ்டைல்ல அதுக்கு படிக்க பிடிக்குதோ அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்து படிக்க விடுங்க. Next point, the teacher should be always energetic and enthusiastic and transform that energy to the students. Next, always the teacher should adopt a new methodology of teaching. All 5 days should be a different style of teaching. Then next point, introduce a game for all the concepts you introduce to the students. Next, make a new information every day about the concept what you're going to teach. அது சின்ன கான்செப்டா இருந்தாலும் ஒரு புது இன்ஃபர்மேஷன் அந்த குழந்தைக்கு நீங்க டெஃபினட்டா கொடுக்கணும். Next, focus on the strength of the child rather than the weakness. Prepare a SWOT analysis child for all the 40 students and make it a record and keep it. It will be useful for you to prepare a case study for your students and you can submit that case study at the end during the KG convocation day. Then celebrate the achievements of your students. Then usage of flashcards I will teach for you in the next session. Now I want you all to ask the doubts, teachers. Before we proceed to ask doubts, the thing is all the teachers every year are geared towards finishing their portions. But நம்மளோட எய்ம் வந்து போர்ஷன் முடிக்கிறது இல்ல. போர்ஷனுங்கிறது புக்ஸ்ங்கிறது நம்ம எதுக்காக செட் பண்றோம்னா அந்த கண்டென்ட் நல்லா இருக்குது, அது குழந்தைங்களுக்கு அதுல என்ன தேவைங்கிறது இருக்குங்கிறதுக்காக தான் செட் பண்றோமே தவிர போர்ஷன் முடிக்கணுங்கிறது நம்மளோட குறிக்கோள் இல்லை. ஸோ நீங்க மேடம்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த இயர் வாட் மேடம் சேஸ் இஸ் கோயிங் டு பி த கோல். ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ரைம்ஸ் வந்து தானா சொல்ல தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஸ்டோரி தானா சொல்ல தெரிஞ்சிருக்கணும், ஆல்பபெட்ஸ்னா அது எந்த அளவுக்கு ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், எழுத தெரியணுமா, பேச தெரியணுமா, ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியணுமா, வாட் தே ஷுட் லேர்ன் அப்படிங்கிறது வந்து நீங்க டீச்சர் ஷுட் டிஸ்கஸ் வித் மேடம் and they should strive towards achieving that.
ஸோ புக்கை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது நம்மளோட எய்ம் கிடையாது. வாட் வி வாண்ட் இஸ் ஃபார் த சில்ட்ரன் டு ஹாவ் அன் ஐடியா அபவுட் த கண்டென்ட். ஸோ நமக்கு எந்த கண்டென்ட் தெரியணும், எந்த அளவுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி teachers, you can interact with madam. You are free to interact with madam. You can talk. சொல்லுங்க மேம். முத்துலட்சுமி சொல்லுங்க. சரியா கேட்க மாட்டேங்குது மேம். கேக்குதாமா? ஹலோ கேக்குதாமா? ஜெயா என்ன டவுட் இருக்கு கேளுங்கம்மா. கேள்விமா. முத்துலட்சுமி எஸ். Arul Selvi, you want to speak anything? No doubts? No doubt. No doubt. So you all should work on your tiptoes. Actually, Rani madam is trying to say something, but I am not able to. Yes. Ma'am, நீங்களே உங்களை unmute ட்ரை பண்ணுங்க. Rani miss நீங்களே உங்களை unmute பண்ணுங்க. ஏன் ஸ்டேஜ் நீங்க unmute ஆக மாட்டேங்கிறீங்க. உங்க டிவைஸ்ல நீங்க unmute பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. அருள் செல்வி. எஸ் மேம். ஏ டவுட் சார் செல்வி. கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. வெரி குட். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே I want you all to record because we all have very poor memory. எனக்கு வந்து this is a repetition for me but this is a new information for you all. இது வந்து நான் எந்த அளவுக்கு எனர்ஜி உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணிருக்கனோ இதே லெவல்ல you all should continue when the school reopens in June or July and you have to plan things according to it. ஓகேவா? இதுக்காக உங்களுக்கு நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே என்ன த்ரெட்ஸ் இருக்கு, எது உங்களுக்கு தடங்களா இருக்குன்றதை அனலைசிஸ் பண்ணணும். எஸ் மேம். ஸ்வாட் அனலைஸ். நீங்க வந்து என்னெல்லாம் த்ரெட் இது இருக்கிறதுனாலதான் எங்களால இதெல்லாம் பண்ண முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஐ வில் சிட் வித் சார் அண்ட் ஐ வில் டிஸ்கஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமா, எந்தெந்த த்ரெட்ஸா இல்ல அந்த த்ரெட்ஸ் எப்படி ஓவர் கம் பண்றதுன்றதையும் நம்ம பண்ணலாம். ஓகே மேம். ஓகே மேம். I want you all to record all the points. இது எல்லாமே ஃபியூச்சர்ல ஸ்கூல் ரீஓபன் ஆன பிறகு I will send it as a PDF for you all through mail. ஓகே மேம். ஓகே ஓகே ஓகேமா. ஸ்டோரி டெல்லிங்க நான் தனி ஒரு செஷனா எடுக்கிறேன். I will teach you at least 10 stories how it should be narrated. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே உமாதேவி. மேம் ஸ்டோரி டெல்லிங் வந்து பிள்ளைங்க வந்து அப்படி தரவா சொல்ற மாதிரி பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இல்லம்மா நம்மளா மைண்ட் செட் பண்ணிக்கிட்டோம் பேரண்ட்ஸ் அப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு. பேரண்ட்ஸ் அப்படி எதிர்பார்ப்பாங்களா இல்ல இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி கொஞ்சோண்டு சொல்லி காமிச்சேனே அது மாதிரி எதிர்பார்ப்பாங்களா? எது மாதிரி சொன்னா ஹாப்பியா இருக்கும்? உமாதேவி உங்க குழந்தை எப்படி சொன்னா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்? ஒரு எக்ஸ்பிரசிவா ஒரு பாடி லாங்குவேஜோட நான் சொன்ன மாதிரி சொன்னா நீங்க உங்க குழந்தை சொல்லுச்சுன்னா ஹாப்பியா இருக்க மாட்டீங்களா உமாதேவி? ஹாப்பியா இருக்கும் இருப்பீங்கல்ல? அது மாதிரி அப்ப அது மாதிரி சொல்லணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த ஸ்டோரி அந்த குழந்தைக்கு புரியணும். அந்த ஸ்டோரி அது மறக்கவே கூடாது. எழுப்புனா கூட அந்த ஸ்டோரியை சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ண வைக்கிறோம்? அந்த ஸ்டோரியை மனப்பாடம் பண்ண வைக்கிறோம். சோ டோன்ட் டூ தட்ன்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஓகேமா. 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 ஓகே. Thank you to all the teachers. ஓகேமா. Again we will meet on Monday. We will meet on Monday. Okay ma'am. Topic discussion. Thank you. Thank you very much sir. Thank you. Thank you sir. Thank you for the session.
அது இந்த இவங்க எழுதிக்கலாம் சிவகுமாரி செஷன் முடிஞ்சிருச்சு. போட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷன் வந்து மண்டே மார்னிங் 10 o'clock ஒரு மேம் எழுதிக்கலாம்.